ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதுதான் அடாவடி உலகம் பார்ட் 3. கைஸ், சர்வருக்குள்ளே வந்து பார்த்தா உள்ளே போன வீடியோவில் நான் வந்துட்டு இந்த என்சைன்மெண்ட் டேபிள் பக்கத்தில் 3 இது புக் ஷெல்ஃப் வச்சுருப்பேன் சொன்னேன்ல. நான் இதை ஃபுல்லாக அடுத்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சொன்னேன்ல. அந்த 3 புக் ஷெல்ஃபை காணும், யார் எடுத்தா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது கடைசியில் நம்ம டீம்மேட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன். என்ன தெரியுமா, நெதர் போர்ட்டல் வழியாக போயிட்டு ஆன்சியன் டிப்ரீஸ் எடுத்துகிட்டு நம்ம டீம்மேட்டுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில் உள்ளே வந்தது தான் கைஸ், செம்ம கடுப்பாயிட்டேன். ஐயோ, டென்ஷன் படுத்திட்டானுங்க கைஸ். நீ ரொம்ப கடுப்பாயிடுச்சு. என்ன நடந்துச்சு நீங்களே பாருங்களேன். உள்ளே வந்துட்டேனா, கீழே லாவாக இருந்துச்சுன்னு உட்காந்துருந்தேன். கடைசியில் அது சும்மா லோட் ஆகாமல் இருக்குது. உள்ளே வந்து பார்த்தா வார்டன் டேரை வந்துட்டு வேலை பார்த்துருக்கான். என்னடா ஆட்டு கூட என்னடா வேலை உனக்கு? ஐயோ சரி. அதுக்கப்புறமேட்டு நம்ம ரேர் ஐட்டம்லாம் உள்ளே வச்சுட்டு இருந்தேன். என்ன இன்னும் இந்த ஆபத்து வரலன்னு பார்க்குறீங்களா? இப்போ வரும் பாருங்கள், இந்த சோல் சால்ட்டை மைண்ட் பண்ணலான்னு சவலைதாக கையில் எடுத்தேன். ஐயோ, ஓதாதுக்கிற வச்சா வேறு ஆப்பு லாவாவில் உழுது குளிச்சிக்கிட்டு இருந்தேன் நான். ஐயோயோ, மேலேயும் போக முடியல, கீழேயும் போக முடியல. எவ்வளோ முடியலடா. கடைசியில் சரி பிளாக் வச்சு தப்பிக்கலான்னு பார்த்தா பிளாக் வச்சா கிராவெல்லாம் உழுவுது. ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க? அதுக்கப்புறம் இதை வச்சு அப்படியே தப்பிச்சிட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் ஸ்கெலிட்டன் வந்து அடித்தான். அது நான் அப்படியே கீழே விழுவுறேன். ஐயோ, டோட்டமாக பாப்பனை விட்டுருவானுங்களே. ஓடுறான்னு ஓடிட்டு இருந்தா கருமம் பிடிச்சவனுங்க. ஏன்டா அப்படி அடிக்கிறீங்க கைஸ்? நமக்கு முன்னாடியே பாருங்க கைஸ், விஸ்வாங்கிற ஒருத்தவர் நமக்கு முன்னாடியே லாவாவில் குளித்து செத்து போயிட்டாரு. ஐயோயோ, யாரா அவனுங்க இப்படி அடிக்கிறீங்க? அப்பா கைஸ், அப்படியே தப்பிச்சாச்சு. உடனே பிளாக்கை போட்டு எப்பா யாரா நீங்களாம்? ஸ்கெலிட்டனை நான் வெறுக்கிறேன்டா. எப்பா முடியல. முன்னெல்லாம் ஸ்கெலிட்டனை நான் வெறுக்கவே மாட்டேங்க கைஸ். முன்னா அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்டில் முடிச்சு விட்டு போயிடுவேன். யாரா அவனுங்க நெதர் எப்படி அடிக்கிறானுங்க? எப்பா அப்படியே வந்தாச்சு அப்படின்னு நினைக்கும் போது தான் வைப்பானுங்க ஒரு 2 ஆரோ. அதில் ஒரு ஆரோ படுன்னு நினைக்கிறேன். என்னாச்சுன்னு தெரியல. பார்ப்போம். கீழே உழுந்து செத்தனா என்னன்னு தெரியலையே. ஏய் விட்டுருங்கடா கைஸ். தப்பிச்சுன்னு கைஸ் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், தப்பிச்சிட்டேன்டா சாமி. அப்பா மேலே. ஓய்யோய்யோ நல்ல வேலை டோட்டம் இருந்துச்சு. ஐயோப்பா மேலே ஏன்டா இப்படி நிற்கிறீங்க? உசுரை வாங்காதீங்கடா. ஐயோ, மைண்ட் பண்ணு. மைண்ட் பண்ண விடுங்கடா நீ. எப்பா மைண்ட் பண்ணி உள்ளே போய் தப்பிக்கிறது தான் ஒரே வழி கைஸ். இல்லைனா முடிச்சு விட்டுருவானுங்க. ஓவா தப்பிச்சிட்டேன். டோட்டம் எடுத்து கையில் வச்சுக்குவோம். ஓ, உயிர் வைத்த காட்டுறீங்களா டே? எப்பா முடியலடா கைஸ். அதுக்கப்புறமா நம்ம அஸ்கர் பிபி கேமர்கிட்டையும் நம்ம ரெக்ஸு ப்ரோக்கிட்டையும் ஆளுக்கு ஒரு டோட்டம் கொடுத்தாச்சு. அவர் பாருங்க பில்டிங் பண்ணிகிட்டு இருக்காரு. வர சொன்னால் எவ்வளோ நேரமாக பில்டிங் பண்ணிட்டு இருந்தார். அப்பா முல்லை. சரி இந்தா ப்ரோ எடுத்துக்க ப்ரோ. ஓகே, ரெக்ஸு ப்ரோ எடுத்துட்டாரு. அவர் ஸ்கின் ஏன் காட்ட முடிக்கிறேன்னா அவர் என்ன பண்ணாருன்னு தெரில செட்டிங்ஸில். ஐயோ, தண்ணி எடுத்து விட்டேன். ப்ரோ வா ப்ரோ. என்னாச்சு தெரியுமா கைஸ்? போகிற வழியில் குடியில் விட்டார் ரெக்ஸு ப்ரோ. தெரியாமல் தண்ணி எடுத்துடையா விட்டுறியா? அவ்வளோ அவர் தான் சொன்னார் தண்ணி எடுத்தால் எப்படி இருக்குன்னு. நான் கேட்டேன், தெரியாமல் டச் ஆகிடுச்சு கைஸ். நான் தெரிஞ்சதெல்லாம் பண்ணலை. அதுக்கப்புறமேட்டு எந்த பக்கம் ஓடிட்டுருக்கோம்? இந்த பக்கம் தான் ஓடிட்டுருக்கோம். ஓகே கைஸ், இந்த பக்கம் போயிட்டு நம்ம ப்ரீடர் ஃபார்மை கட்டலாம் அப்படின்ட்டு இந்த பக்கம் ஓடிட்டுருந்தேன். நம்ம அப்படியே டிஸ்கார்டில் பேசிகிட்டே தான் இருந்தேன். மேலே தான் வில்லேஜர் 2 பேர் இருக்காங்க. இது ரைடு ஃபார்ம்லாம் கிடையாது, வில்லேஜர் மேலே 2 பேர் இருந்தானுங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து இந்த ஃபார்மிங் இதெல்லாம் ரெக்ஸு ப்ரோ ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டாரு. நம்ம தான் கீழே போயிட்டு வில்லேஜரை கூட்டிகிட்டு வரணும். என்னடா பேச்சுவார்த்தை நடக்குது இங்கே? என்ன மூஞ்ச பார்த்துருக்கீங்க? ஓகே, அங்கே போகிறாரு, நம்மளும் போவோம். ஃபார்மிங் பண்ணுறேன். பண்ணு கைஸ். அதுக்கப்புறமா எம்எல்ஜி பண்ணுறோங்கிற ஆர்வத்தில் அப்படியே தொகுடின்னு குளிச்சிட்டேன். ஐயோ, எம்எல்ஜி வாட்ரு அதுக்கப்புறமா விழுவுது. நல்ல வேலை ஃபெதர் ஃபாலிங் 4 இருக்கிறனால தப்பிச்சேன். அப்படியே 2 வேளத்தில் பிடிச்சி மேலே கூட்டிகிட்டு போவோம் கைஸ். மேலே கூட்டிகிட்டு போகிறதுக்கு பிளாக்கு பற்றில கடைசியில் எமரால்டு பிளாக்கை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கைஸ். நாங்களாம் ரொம்ப பணக்காரங்க பார்த்தீங்களா, எவ்வளோ எமரால்டு பிளாக் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேலே கூட்டிகிட்டு வந்துட்டேன். ரெக்ஸு ப்ரோ பில்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம இப்படியே வேடிக்கை பார்க்க வேண்டியது தான் கைஸ். டைம் லாஸ்ட் வரும். அதாவது நான் பண்ணியிருக்க மாட்டேன், அவங்க 2 பேர் தான் பண்ணியிருப்பாங்க. என்னை சிவனே நீங்கள் நிற்க விட்டு கேமராமேனாக மாற்றிட்டேங்க கைஸ். இவர் வேறு தண்ணி ஊற்றிட்டு வேலையை பார்த்துட்ருக்காரு. என்ன ப்ரோ பண்ணுற? ஒரு டார்ச் கருப்பில் தண்ணி ஊற்றிட்டியா? ஓகே கைஸ், டைம் லாஸ்ட் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கைஸ், அதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக கட்டிகிட்டு இருந்தாங்க. அதான் ரொம்ப வேகமாக பண்ணிட்டேன். 10 நிமிஷத்தில் 10 செகண்டில் முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரெக்ஸு ப்ரோ கேரட்டு போட்டுருந்தாரு. அவனுங்க ப்ரீட் பண்ணணும்.
நானும் என்கிட்ட ஒரு கேரக்டர் கிடச்சிச்சு, அதனால் அதை தூக்கி அவனுங்கிட்ட போட்டுட்டேன். கைஸ் அங்கே பார்த்தீங்களா மாடை எங்கே பார்த்தாலும் கொள்ளவும். ஏன் தெரியுமா, நமக்கு லெவடர் கிடச்சாதான் இந்த இது அது என்னது புக் ஷெல்ஃப் செய்ய முடியும். நாமளும் பார்க்குற இடம்லாம் மாடாக இருந்துச்சா, லூட்டிங் 3 ஸ்வாடு வேறு போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருந்தேன். எப்படியோ நம்ம புக் ஷெல்ஃப் செஞ்சால் சரி. நம்ம ஒரு 8 செஞ்சுருப்போம்னு நினைக்கிறேன், பார்ப்போம் கைஸ். அதுக்கப்புறமா புக் வில்லேஜர் ரெடி பண்ணுற வேலையை பார்த்துட்டு இருந்தேன். இவன் அவ்வளோவோ என்னைய டார்ச்சர் பண்ணல. கடைசியாக ஒருத்தன் வச்சு டார்ச்சர் பண்ணியிருப்பான், அவனை மட்டும் நீங்கள் பார்க்காம போயிடாதீங்க கைஸ். வச்சு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தான். இவன் ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு ஷார்ட்னஸ் சொன்ன கொடுத்தான். அப்புறம் வெட்டி வச்சுக்கிட்டு இருந்தேன், அதாவது உடச்சி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் லூட்டிங் 3 எப்படியோ கொடுத்தான் பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன, அந்த புக்கை வாங்கியாச்சு. அவ்வளோதான், நம்ம ஸ்வாடுக்கு லூட்டிங் 3 போட்டுடலாம். சாரி கைஸ், அந்த மாடு அடிக்கும் போது என்கிட்ட லூட்டிங் 3 இல்லை, தெரியாமல் தப்பாக சொல்லிட்டேன். நம்ம லூட்டிங் 3 இப்போ தான் போட போகிறோம், போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் இவனை குழி தோண்டி புதைக்க வேண்டியதான். இங்கே தான் என்னோடய வாழ்க்கை, இனிமே இங்கே தான் இருக்கேன். இதுதான் உன்னோட வாழ்க்கை, குழி தோண்டி புதைக்க போகிறேன் உயிரோட. அதுக்கப்புறமா ஸ்வாடுக்கு வந்துட்டு லூட்டிங் 3 போட்டுட்டேன் பாருங்கள், போட்டுட்டேன். அவ்வளோதான், 9 HP கேட்குறான் பாருங்கள், 9 XP. அதுக்கப்புறம் நமக்கு கிடைச்ச லெதரை வச்சு ஒரு 8 புக் ஷெல்ஃபை செஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம டீம்மேட்ஸ் வந்துட்டு இதை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர்லாம் கம்ப்ளீட் பண்ணல, ஒருத்தர் வந்துட்டு இதெல்லாம் முடிச்சு விட்டார். ஏன்னா நான் லூட்டிங் 3 ஸ்வாடை கொடுத்தேன் அவர்கிட்ட. அதுக்கப்புறமா நம்ம கோல்டு ஃபார்மை பார்த்தேன். சரி கோல்டு ஃபார்ம்லேருந்து XP எடுப்போம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி மேலே ஏறி லாவா பக்கெட்டை ஊற்ற போயிட்டேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த இடத்துல லாவா பக்கெட்டு ஊற்றினாதான் ஆனாவும். இப்போ பாருங்கள், டிச்சிக்னு சவுண்ட் வரும். அவ்வளோதான், ஊற்றியாச்சு. இப்போ நம்ம கீழே போய் XP கலெக்ட் பண்ணுற மட்டும்தான் வேலை கைஸ். இவனுங்களெல்லாம் அடித்து முடிச்சுட்டு எவ்வளோ XP வந்துச்சுன்னு நான் காட்டுறேன் கைஸ். அவனுங்களெல்லாம் அடித்ததில் ஒரு 30 HP கிடச்சிருச்சு. இப்போ நம்ம போய் என்சான்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன். அதுக்கு வந்துட்டு இப்போ நமக்கு லேப்பீஸ் வேணும். லேப்பீஸை நான் எல்லா செஸ்ட்லேயும் தேடி பார்த்தேன், ஏன் நம்ம இன்வென்ட்ரியில் கூட தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதுக்கப்புறம் நம்ம செஸ் பிளேட்டில் வந்துட்டு மெண்டிங்கை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். அன்பிரேக்கிங் 3 இல்லை, மெண்டிங்கை தூக்கி போட்டு 5 XP தான் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஸ்வாடுக்கு வந்துட்டு அன்பிரேக்கிங் 3 போட போகிறோம். அவ்வளோதான், போட்டாச்சு. 10 HP. அது ஏன்டா ஸ்வாடுக்கு மட்டும் 10 HP? ஒரு வேளை நிறைய என்சான்மெண்ட் இருக்கிறனால கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இனிமேல் நம்ம செஸ் பிளேட்டும் பூட்ஸும் உடையாது, ஏன்னா 2த்துக்கும் மெண்டிங் இருக்குது. இன்னும் நமக்கு இப்போ மெண்டிங் போட வேண்டிய ஆர்மர் வந்துட்டு லெகின்ஸும் ஹெல்மெட்டும். அதுக்கப்புறமேட்டு திரும்பவும் போனேன், 15 XP தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஆன் பண்ணேன் நம்ம கோல்டு ஃபார்மை. கைஸ் இவனுங்களாம் அடிச்சுட்டு இவங்கள பார்க்குறேன் கைஸ். அவனுங்களெல்லாம் அடித்ததில் ஒரு 31 HP கிடச்சிது. அதுக்கப்புறம் இந்த கேரட்டெல்லாம் எடுத்து அப்படியே கோல்டன் கேரட்டாக மாற்ற போகிறோம். ஏன்னா நம்ம பணக்காரன் ஆகிட்டோம் போட்டு நம்ம தான். அதுக்கப்புறம் ப்ரீடர் ஃபார்மில் வந்துட்டு வில்லேஜர் வந்துட்டு கீழே குதிக்கல, அதனால் இவனை கீழே கூட்டிகிட்டு வந்து நான் அப்படியும் புக்குக்கு தான் பார்த்துட்டு இருந்தேன். இவனும் நல்ல புக்கு தருவானா அப்படின்ட்டு வச்சு பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில் என்ன புக்கு தரான் நீங்களே பாருங்கள் கைஸ். இவன் என்ன புக்கு கொடுத்தான் தெரியுமா? சில்க் டச் போட்டு. சில்க் டச் ஈஸியாக கிடச்சிச்சு, ரொம்ப நேரம்லாம் நான் போராடவே இல்லை. இந்த சவல் வந்துட்டு சில்க் டச் இருக்கிறது வந்துட்டு இது ரைடு ஃபார்மில் கிடச்ச சவலி. பரவாயில்ல, சூப்பர். சில்க் டச் கொடுத்துட்டான், நீயும் உள்ளே ஏறுறா. அவனுக்கு பக்கத்துலேயே உனக்கும் குழி தோண்டி போச்சிட்றேன் கைஸ். ஒன்று சொல்லுவேன், கோச்சிக்காதீங்க கைஸ், நான் அப்படியே புக்கு வில்லேஜர் தான் கைஸ் பார்த்துருந்தோம், மன்னிச்சிருங்க. இதுதான் கடைசின்னு நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். இன்னொரு தடவை புக் வில்லேஜர், ஏன்னா இவன் 5 ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டான் கைஸ். அதுவும் இல்லாமல் 2 வேறு கொடுத்தானா, இவனையும் லாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இன்னொரு வில்லேஜர்கிட்டையும் பண்ண போகிறோம். இவனையும் குழி தோண்டி இங்கேயே பொச்சிட வேண்டியது தான் கைஸ். நம்ம ரொம்பவே பணக்காரன் ஆகிட்டோம். ஏன் தெரியுமா? நம்ம கோல்டு ஃபார்ம்லேருந்து கிடச்ச கோல்டெல்லாம் வச்சு நம்ம கோல்டன் கேரட் செய்ய போகிறோம். இனிமேல் நமக்கு சோத்துக்கு பஞ்சமே இல்லை. கைஸ் ஒரு வழியாக கோல்டன் கேரட்டெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இனிமேல் இதுதான் நம்ம டெய்லி ஃபுட்டாக இருக்க போகுது. அதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு டைமண்ட் 12 மைனிங் போகலான்னு நாங்கள் 2 பேரும் போயிட்டுருந்தோம். போகிற வழியில் SS ஜோக்கருக்கு டோட்டம் கிஃப்ட் பண்ணியாச்சு. இவருக்கு நான் இன்னும் கொடுக்காம இருந்தேன், இவருக்கும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் டைமண்ட் மைனிங்கை கிளம்பிட்டோம் கைஸ். இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ரொம்பவே போர் அடிக்கும், அதனால் டைமண்ட் கிடச்ச இடத்த காட்டுறேன் கைஸ். ஒரு விஷயத்தையும் மறந்துட்டேன் கைஸ், நம்மக்கிட்ட ஃபார்ச்சூன் 3 இல்லை, அதனால் சில்க் டச் வில்லேஜர்கிட்டேருந்து சில்க் டச்சை வாங்கி நம்ம அயன் பிக்காக்ஸ் போட்டு அந்த டைமண்டை மைன் பண்ண போயிடலாம் கைஸ். மேலாப்பில் 4 டைமண்ட் கிடைக்குது, கீழே 4 கூட எனக்கு தோணுது. கொடுத்துருங்கடா 4. சூப்பர், 8 டைமண்ட் கைஸ். அவ்வளோதான்,
ஃபார்ச்சூன் பிக்காக்ஸ் வந்துட்டு நம்ம டீமேட் கிட்ட தான் இருக்குது. அதனால் அவர்கிட்ட வாங்கி தான் இதெல்லாம் மெயின் பண்ண முடியும். அவர் வர வரைக்கும் நம்ம இந்த டைமண்ட் ஓரோடையே சுற்ற வேண்டியது தான். அதுக்கப்புறமா என்சான்மெண்ட் பண்ணுறதுக்கான பொருளை தான் வில்லேஜர்கிட்ட இருந்து புக்கை வாங்கிட்டு வந்தோம். நம்ம வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தோம். கடைசியில் என்ன கொடுத்தான் தெரியுமா? சூப்பரான புக்கு கொடுத்துருக்காங்க கைஸ். மெண்டிங் தருவான், இல்லை ஃபார்ச்சூன் 3 தருவான்னு பார்த்தா ஷார்ப்னஸ் 5 தந்தான் கைஸ். அதுக்கப்புறமா நம்ம ரைடு ஃபார்ம் பக்கம் தான் வந்திருக்கோம். நமக்கு வந்துட்டு இப்போ டோட்டமோட பஞ்சம் வந்துருச்சு. அதனால் நிறைய ஆம்னஸ் பாட்டில் இருக்குது. அதனால் இதை வச்சு நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 டோட்டமாச்சு கிடைக்குதான்னு பார்த்துட்டு அடித்து முடிச்சுட்டு உங்களை பார்க்குறேன் கைஸ். அடித்து முடிச்சாச்சு. நமக்கு ரைடு வெக்ட்ரின்னு வந்துருச்சு. ஹீரோ ஆஃப் த வில்லேஜ் நம்ம தான். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆர்மருக்கெலாம் மெண்டிங் பண்ணோம். நம்ம செஸ்ட் பிளேட்டுக்கும் லெகின்ஸ்க்கும் போட்டாச்சு. ஆனால் நமக்கு ஹெல்மெட்டுக்கும் பூட்டுக்கும் போடல. அதுக்கு சீக்கிரம் போடணும். அதுக்கப்புறமா நான் வில்லேஜரை பிடிச்சி மெண்டிங் தருவானா அது தருவானு பார்த்துருந்தேன். கடைசியில் மெண்டிங்கை கொடுத்துட்டான். இவன் அவ்வளோலாம் லேட் பண்ணல. நேற்றுலாம் ரொம்ப நேரம் 1 மணி நேரமாக ட்ரை பண்ணேன். கடைசி வரைக்கும் மெண்டிங் தரல. ஆனால் இன்றைக்கி தந்துட்டான். சூப்பர். அதுக்கப்புறம் நம்ம லெகின்ஸ்க்கு வந்துட்டு மெண்டிங் போட ஆரம்பித்தாச்சு. லெகின்ஸ்க்கும் போட்டாச்சு. அடுத்து ஹெல்மெட்டுக்கும் போட்டாச்சு. நான் இதை ஏன் கழட்டி வச்சுருந்தேன் தெரியுமா? அதுக்கு பதிலாக அயன் ஆர்மரை போட்டிருக்கேன். அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப மெண்டிங் போட்டு நம்ம பேக் டு த ஃபார்ம் வந்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஆக்ஸுக்கு டைமண்ட் ஆக்ஸுக்கு வந்துட்டு என்சான்மெண்ட் போட்டேன். நம்ம என்சான்மெண்ட் டேபிள்லேருந்து டைமண்ட் ஆக்ஸுக்கு போட்டேன். ஷார்ப்னஸ் 3யும் அன்பிரேக்கிங் 3யும் கொடுத்தான். இதுக்கும் மெண்டிங் போட்டாச்சு. அவ்வளோதான். இனிமேல் ஆக்ஸை எவ்வளோ வேணால் மெயின் பண்ணலாம், எவ்வளோ இதை சரி பண்ணிக்கலாம், இன்னும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நான் ஒரு 7 புக் செல்ஃப் எடுத்து இங்கே வச்சிட்டு இருந்தோம். ஏன்னா அதை மேக்ஸ் பண்ணணும்ல. அதுக்கப்புறம் இதை வரிசையாக வச்சிட வேண்டியது தான். 1 2 3 இன்னும் ஒன்றே இருக்கா. இது எதுக்கு தெரியுமா? திரும்ப லெக்டானை செஞ்சு திரும்பவும் வில்லேஜர் நல்ல புக்காக எடுக்கணும் கைஸ். நமக்கு நிறையா வேலை இருக்குது கைஸ் இந்த எஸ்எம்பியில். அதுவும் இல்லாமல் இது பர்மனெண்ட் எஸ்எம்பி. போயிட்டே இருக்கும் வீடியோ. என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணலாம். பொறுமையாகவே பண்ணலாம். நம்ம ஸ்வாடுக்கு பக்காவான என்சான்மெண்ட்டாக இருக்குது. சூப்பரு. அடுத்ததான் என்சான்மெண்ட் போட போகிறது நம்ம பிக்காக்ஸுக்கு தான். அதுக்கு என்ன தரம் தெரியுமா? அன்பிரேக்கிங் 3யும் எஃபிஷியன்சி 4ம். ஓகே. அடுத்து நம்ம வந்துட்டு எஃபிஷியன்சி 5 வில்லேஜர் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு இப்போ நான் என்ன குழப்பத்தில் இருக்கேன்னா, எஃபிஷியன்சி 5 பிக்காக்ஸுக்கு போடலாமா ஆக்ஸுக்கு போடலாமா? அதுதான். இதுக்கு எஃபிஷியன்சி 3 தான் இருக்குது. பிக்காக்ஸுக்கு எஃபிஷியன்சி 4 இருக்குது. சரின்னு சொல்லிட்டு பிக்காக்ஸ் தான் தேவைப்படும்னு சொல்லிட்டு பிக்காக்ஸ்க்கே எஃபிஷியன்சி 5 போட்டுட்டேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது பிளேட் கேமர்.